இன்று ஒரு வருட பூர்த்தியினை முன்னிட்டு நாடு புறாவும் 15,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் ரீதியாகவும் இந்த சாந்தி சமாதானம் நிலைக்க வேண்டும். அதேவேளை கடந்த வருடத்தை போன்று இனிவரும் வருடங்கள் சிறப்பாக எங்களது மக்களுக்கு அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து சகல ஆலயங்களிலும் இந்த பிரார்த்தனைகளும் அதே போன்று நல்லதொரு பச்சை செழிப்பான நாடாக இந்த நாடு வளர வேண்டும் என்ற நோக்கில் மரநடுகைகளையும் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களது மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட சொல்லுண்ணா துயர்களை அனுபவித்து வந்தனர். அந்த துயரிலிருந்து நீங்கும் வகையில் இன்று நல்லாட்சி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த நல்லாட்சி பலப்படும் வகையிலே எங்களது மக்கள் சிறந்த முறை எங்கு சென்றாலும் வாழலாம், எந்த நேரமும் எங்கும் செல்லலாம், எந்த இடத்திலும் தங்களது சுதந்திரமான மொழியை பேசலாம், சுதந்திரமாக எதையும் தங்களது சுய விருப்பப்படி செய்யலாம் போன்ற சட்ட திட்டங்களை எங்களது அரசு தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அந்த வகையிலே எங்களது மக்கள் கடந்த காலத்தினை மறந்து நாங்கள் மனிதர்கள் பிற உயிர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல ஒரு சிறந்த நிர்வாகத்தினை எங்களது மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை எங்களது அரசு உத்தியோகத்தர்களும் எங்களது பொதுமக்களும் அதற்கு இணையாக இணைந்து நல்ல முறையில் செயல்பட வேண்டும். எதிர்காலத்தில் எங்களது நாடு சமாதானமான முறையில் பயணிக்க வேண்டும். அதேவேளை பொருளாதாரம் சகல மக்களையும் சென்றடைய வேண்டும். சமமான முறையில் அது மக்களுக்கு பிரயோசனமாக அடையக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்று இன்றைய நாளை நாட்டில் உள்ள சகல மக்களும் சந்தோஷமாக கொண்டாடும் வகையிலும் அந்த சந்தோஷம் நிலையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலும் இன்று நாங்கள் இந்த விழாவினை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த விழா கடந்த ஆண்டை விட மேலும் இந்த ஆண்டு எதிர்வரும் ஆண்டுகளில் மெருகூட்டப்பட்டு அந்த சமாதானம் நிலையாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து